subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை கங்கை கொண்டான் நம்ம ஊர் குளோபல் பள்ளியில் விளையாட்டு தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் முன்னாள் காவல்துறை தலைவர் டாக்டர் சைலேந்திர பாபு IPS கலந்து கொண்டு விளையாட்டுகளினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து மாணவ மாணவிகளோடு கலந்துரையாடல் நடத்தினார். எதை இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் நமது உடம்பு இருக்கு. எப்படி கற்றுக்கொள்வாங்கன்னா மனிதர்கள், மனித இனம், பால் ஊட்டிகள் எப்படி கற்றுக்கொள்வார்னா விளையாடிக்கொண்டே கற்றுக்கொள்வார்கள். விளையாட்டின் மூலமாக தான் உலகத்தில் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். ஏன் விளையாடணும்? To develop our confidence. Wonderful, நல்ல பாயிண்ட். இதை செஞ்சு முடியும். 100 மார்க் வாங்கிடலாம். நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். IIT என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணிடலாம். IAS எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். We can do it. Wonderful. எப்படி வரும்? விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் பதக்கங்களையும் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நெல்லை கங்கை கொண்டான் பகுதியில் நம்ம ஊர் குளோபல் பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நம்ம ஊர் குளோபல் பள்ளியில் விளையாட்டு தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த விளையாட்டு தின விழாவிற்கு பள்ளியின் நிர்வாக குழு தலைவர் மாரி கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். பள்ளியின் நிறுவனர் டாக்டர் சண்முக பிரியா அவர்கள் முன்னிலை வகித்தார். பள்ளியின் முதல்வர் பிரதீப் குமார் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். முதுநிலை முதல்வர் சோபனா குமார் அவர்கள் விளையாட்டு ஆண்டறிக்கையை வாசித்தார். இந்த விளையாட்டு தின விழாவிற்கு தமிழக முன்னாள் காவல்துறை தலைவர் டாக்டர் சைலேந்திர பாபு IPS சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து மாணவ மாணவிகளோடு கலந்துரையாடல் நடத்தினார். இதில் சிறப்பான பதிலை கூறிய மாணவ மாணவிகளுக்கு டாக்டர் சைலேந்திர பாபு IPS புத்தகங்களை பரிசாக வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து விளையாட்டு போட்டிகளை தமிழக முன்னாள் காவல்துறை தலைவர் டாக்டர் சைலேந்திர பாபு அவர்கள் துவக்கி வைத்தார். போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்களும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த விளையாட்டு தின விழாவில் நிர்வாக குழு பிரதிநிதி சிதம்பரம் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி செய்தி தொடர்பாளர் அர்த்தநாதீஸ்வரன், மேலாளர் சார்லஸ் மற்றும் ஆசிரியர்கள், பள்ளி அலுவலக ஊழியர்கள் என அனைவரும் சிறப்பாக செய்திருந்தனர்.